அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நிறைய பேருக்கு அல்சர், உடம்புல இருக்கக்கூடிய வயிற்று புண்கள்லாம் இருக்கும். ஸோ அதை எப்படி குணப்படுத்தணும்னா கேபேஜ், அதாவது கோஸ், அதை நீங்க ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர், வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் சரியா போயிடும். அதே சமயத்துல வெயிட் லாஸ் பண்ணணும் நீங்க துடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, கேபேஜ் உங்களுடைய உணவுல அதிகமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா விட்டமின் சி இருக்கு. நீங்க அதிகமா சேர்த்துட்டு வர வர வெயிட் லாஸ் ஆகிறது உங்களாலே பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களுக்காகவே ஒரு சூப்பரான டிஷ் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த டிஷ் என்னன்னு பார்க்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அனுராதம்மா. அனுராதம்மா, எஸ். சோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டிஷ் அப்படின்றது நல்லாவே தெரியுது. என்ன டிஷ்ன்றது என்னால கெஸ் பண்ண முடியல. இந்த டிஷ்ஷுக்கு பேரு ரவா குஷ்கான்னு பேரு. ரவா குஷ்கா. ஓகே, சூப்பர். சோ ரவா குஷ்கா செய்ய தேவையான பொருட்கள் இப்ப நீங்க பார்த்து வந்துருங்க. ரவை குஸ்கா தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், பச்சை மிளகாய் 3, வெங்காயம் 1 கப், தக்காளி அரை கப், ஏலக்காய் 2, லவங்கம் சிறிதளவு, பட்டை சிறிதளவு, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, தேங்காய் பால் 1/4 கப், நெய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ரவா குஷ்கா செய்ய தேவையான பொருட்கள் இங்க இருக்கு. நம்ம அப்படியே ப்ராசஸ் பண்ணிடலாமா? எஸ். இப்போ நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நெய் எடுங்க. குஸ்கால வெங்காயம் உடனே நெய் நம்ம விட்டுறோம். நெய் விட்டு ரவையை வறுக்கலாம். ஓகே. இந்த ரவையை பொறுத்த வரைக்கும் 2 வகையான ரவை இருக்குல்ல. ஜஸ்ட் நார்மல் ரவை, ஜஸ்ட் நார்மலா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ரவை. ஓகே. சோ இந்த ரவையில நம்ம வந்து நெய் விட்டு நல்லா பிரவுன் கலர்ல வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எனக்காக நீங்க ஒன்று பண்ண முடியுமா? சொல்லுங்க. சுட்ட அப்புறமா ரவையை வறுக்க முடியுமா? எஸ். நான் அதுக்குள்ள எண்ணெய் விட்டு சில விஷயங்களை பண்றேன். ஓகே. சோ எண்ணெய் விட்டு இந்த காய்கறிகள்லாம் வந்து வறுக்க போறீங்க இல்லையா? நீங்க இத வெச்சுக்கங்க, நான் இத வெச்சுக்கிறேன். ஓகே. சோ அப்படியே பிளேஸ் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எஸ். சோ நெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. ரவை போட்டுறவா? யா. சோ ரவையை நல்லா பிரவுன் கலர்ல நம்ம வந்து நோ ரொம்ப பிரவுன் ஆக்கிடாதீங்க. கேர்ஃபுல். சோ இந்த ரவையை நெய் விட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் வறுத்தா போதும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் இங்க, இப்போ நான் வந்து இந்த ஏலக்காய் சின்னதா இருக்குனால 2 போடுறேன். ஓகே. சோ ஏலக்காய் 2 ஏலக்காய், அப்புறம் லவங்கம். ஓகே. 2 பீஸ் லவங்கம் போறோம். ஓகே. அண்ட் இந்த பட்டை இருக்கு பாருங்க. ஆமா. இது உங்களுக்கு ஒரு திக்கா இருக்கனால நான் 1 பீஸ் தான் போடுறேன். ஓகே. சோ பட்டை பாத்தீங்கன்னா ஒரு 4. யா. வாசனைக்கு தேவையான விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த 4 பச்சை மிளகாய் கீரி தான் வச்சிருக்கு. ஓகே. சோ 4 பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போதுமா ரவை வறுத்தது? பாருங்க, ஓரளவுக்கு வந்து பச்சை மிளகாய் நல்லா இதுவாயிடுச்சு. அடுத்து வெங்காயம் போடுங்க. வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை இப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யூசுவலா வெங்காயம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நீங்க உப்பு போடுவீங்க இல்லையா? போடுவேன். கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, சி இந்த மாதிரி ஒரு டார்க் ஆஃப் ஒயிட் கலர்ல வருதுல்ல, இப்ப நிறுத்திருங்க இத. ஓகே. இப்ப இந்த பக்கத்துல சோ இத எடுத்து நம்ம அப்படியே இப்போ இந்த தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இந்த தக்காளி வதங்கி நான் அப்புறமா போடுறேன். ஓகே. அப்ப கொஞ்சம் கூட இஞ்சி ரொம்ப வதங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கசப்பு வந்துடும். சரி, ஓகே. அதனாலதான். சோ குட்டி குட்டியா நறுக்கி வச்ச தக்காளி ஒரு 2 தக்காளி இருக்குமா? இது 2 தக்காளி நம்ம வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கி வரும்போது இந்த புதினா போடணும். புதினா ரொம்பவே ஹெல்தி. ஸோ அப்படிப்பட்ட புதினா வந்து நம்ம நல்லா அந்த இலையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாவ். இப்போ இந்த கட்டத்தில் கொஞ்சம் நெய் இதில் விடு. நெய். ஓகே. கட்டி நெய், நல்ல கெட்டியாக இருக்கிற நெய் ஒரு தாராளமாக 1 டீஸ்பூன் போடலாம். ஓகே. ஓகே. அது அடுப்பை நிறுத்திட்டோம், நம்ம அந்த சூட்லேயே மிச்சம் ஆயிடும். ஸோ அதனால தான் அந்த சூட்டில் ஆகுன்றதுக்காக தான் கொஞ்சம் லைட்டாக கலந்துட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் உங்களுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. யா. இப்போ இந்த புதினா போட்டுருங்க. ஓகே. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு புதினாவை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர். வாவ். அப்புறம் 1 more spoon of நெய். நெய். ஓகே.
புதினா ஸ்மெல் பாத்தீங்களா? நல்லா இருக்கு. அண்ட் நெய் விட்டுக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பர் ஸ்மெல். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. ரவை போட்டீங்கல்ல, அந்த கப்புலயே 4 to 5 கப்பு வாட்டர் விடணும். வாட்டர் விட்டு இது கொதிக்கணும். ஓகே. இப்போ நீங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சோ 4 கப் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா 4 கப் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதிகம் இல்ல 2 கப் 3 கப் போதும் இல்ல? யா ஏன்னா இப்ப தேங்காய் பாலும் இருக்கு. ஓ சரி. தட் வில் கம், அது கடைசியில வரும். ஓகே. இப்ப தேவையான அளவு உப்பு இப்பவே போட்டுறணும். யா சூப்பர். ஓகே. சோ இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே ரவையை ஆட் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கொத்தமல்லி இருக்கு பாருங்க, அதுக்கு இந்த கொதிக்கும் போது போட்டா ஒரு ஃப்ளேவர் உண்டு. ஆமா. அதுக்காக அந்த காம்புகள்லாம், கொத்தமல்லியோட இலைய போடாம காம்புகள் போட்டா ரொம்ப நல்லா. அது எல்லாத்தையும் பார்த்து இதுல போட்டுருங்க. ஏன்னா அந்த காம்புல ஒரு ஃப்ளேவர் வரும். நல்லா எல்லாம் சேர்ந்தது தானே. அந்த காம்பு வெந்து போச்சுன்னா நல்லா இருக்கும். பிடிங்க. இல்ல அதை மட்டும் எனக்கு இது இடிக்க வேணும். ஓகே. இல்லாட்டா இது கட்டி போயிடும். இது இங்கதான் ஒரு பிரச்சனை. இது ஆமா, இது கரெக்டா நம்ம வந்து கலர்லன்னா கட்டி போயிடும். அடுப்பு சின்னதா இருக்குங்க. குயிக் பாருங்க, பாத்தீங்களா? கட்டிட்டுனா யூஸ்லெஸ் டேஸ்ட். அந்த கட்ட கூடாது. ஓகே. சோ அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலரலாம். நோ ஒரேடியா போட்டு அது ஒரு half a minute தான் அது. இந்த கட்டத்துல தான் ரொம்ப ஃபாஸ்டா வர்க் பண்ணணும். சோ இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு பாருங்க, இந்த கட்டில பாத்தீங்களா? சோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து நெய் விட்டாச்சு. எஸ். இப்போ இத வந்து சின்னதாக்கிட்டீங்கல்ல, கொஞ்சம் மூடி வைக்கணும். ஓகே. சோ இந்த ரவை நல்லா வேகும். கொஞ்சம் நெய் எடுங்க. ஓகே. இப்போ அந்த தேங்காய் பால் மெதுவா விடுங்க. வா, நல்ல கிரீமியான தேங்காய் பால். தேங்காய் பால் வாசனை சேர்ந்து விடுங்க. இதனுடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. மசிச்சுக்கிறது நல்லது. எஸ். கொஞ்சம் கூட விடுங்க. எஸ். சூப்பர். ரவை குஸ்கா நாங்க ரெடி பண்ணியாச்சு. சோ அவ்வளவுதாங்க. அப்படியே சர்விங் பிளேட்ல போட்டு கொடுத்தோம்னா நிம்மதியா சாப்பிடுவேன், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். சோ உங்க வீட்டுல நீங்களும் உங்க கையால சமைக்கணும் இல்லையா? செய்முறை விளக்கத்தை இப்ப நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை: முதலில் கடாயில் நெய் விட்டு ரவையை வறுத்து எடுத்துக் கொள்ளவும். பின்பு வேறு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஏலக்காய், லவங்கம், பட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, தக்காளி சேர்த்து வதக்கிய பின்பு நெய், புதினா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்கு வதக்கி கொண்ட பின்பு தண்ணீர், உப்பு, கொத்தமல்லி சேர்த்து கொதிக்க விடவும். பின்பு அதனுடன் வறுத்த ரவை சேர்த்து நன்கு கலந்து கொண்டு சிறிது வேகவிட்ட பின்பு தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டால் சுவையான ரவை குஸ்கா தயார். ஓகே, செய்முறை விளக்கம் நீங்க பார்த்தாச்சு. உங்களுக்கு சர்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மிச்ச இலைகளா இருக்கு தெரியுமா? ஆமா, அத வந்து இதுல போட்டு. ஓகே. வாவ், சூப்பர். அந்த நெகிழ்வா இருக்கு பாருங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இது போட்டதுல நெகிழ்வா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. ஓகே. இது அப்படியே வந்து எஸ், சூப்பர். ரவை குஸ்கா இப்ப என் கையில இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதோட சுவை எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். ஒரு மாதிரி மைல்டான ஒரு டேஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா எந்த பொடியுமே போடல. ஜஸ்ட் இதுதான், அதாவது அந்த பட்டை, லவங்கம்
அண்ட் அதோட ஏலக்காய். ஸ்மெல் நல்லா இருக்குல்ல? இவ்வளவுதானே ஒழிய பாக்கி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், நத்திங். வெரி நைஸ். நோ, வெரி நைஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த சம்மர்ல எப்படி டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் தான் செய்யணும் அப்படின்னு எல்லாருமே திணறிட்டு இருப்பாங்க இல்லத்தரசிகள் அத்தனை பேருமே. அவங்களுக்காக ஒரு சூப்பரான டிஷ் நீங்க சமைச்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த செக்மெண்ட்ல உங்கள ஒருத்தவங்க வந்து சமைக்க போறாங்க. என்ன சமையல் காத்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் வெல்கம் யாமினி. ஸோ யாமினி வந்து அன்மேரிட் கேர்ள், ரைட்? ஓகே. ஸோ அன்மேரிட் கேர்ள் அப்படின்ற போது வீட்டில் சுட்டியா இருப்பாங்க, சமைக்கவே மாட்டாங்க. வீட்டில் வந்து அம்மா சாப்பிட்ற சமையலை வந்து மூக்கு பிடிக்க சாப்பிடுவாங்க. எக்ஸாக்ட்லி ஜஸ்ட் லைக் மீ, ரைட்? நாட் லைக் தட். அப்படியா? நம்ம டப்புன்னு சொல்லிட்டேன். இல்ல, நான் தான் குக் பண்ணுவேன் வீட்ல. என்னமா சொல்ற? ஓகே, நீங்க வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க போல இருக்கே. ஓகே, வீட்ல வேலை செய்வீங்களா? செய்வீங்க. இது போய் தானே உங்க அம்மாவுக்கு என்ன தெரியும் நினைக்கிறேன். கேட்டா சரி, என்ன சமையல் நீங்க என்ன ஒரு டிஷ்ல நீங்க ரொம்ப ஃபேவரட் அண்ட் சூப்பர்? என்னோட டிஷ் வந்து நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு ரஸ்மலாய் என்னோட ஃபேவரட் டிஷ். அது எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது செமையா வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் எல்லாரும் என் அக்கா சாப்பிட்டு சூப்பர் சூப்பர் சொல்லியே பண்ண வச்சு சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணிட்டா. அதுலதான் கத்துக்கிட்டு ஆரம்பிச்சு. ஸோ இவங்க எப்படி ஆரம்பிச்சு எப்படி கத்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அக்காவை அம்மாவை உட்கார வச்சு கையெல்லாம் கட்டி போட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்களே இப்போ அப்படிதான். ஓ மை காட். பட் நீங்க கையெல்லாம் கட்ட தேவையில்லை, ஓகேவா? பட் என்ன ரிசல்ட்டோ கரெக்டா நான் சொல்லுவேன். ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன தானே சொல்வேன். அதுதான் எனக்கும் வேணும், பிகாஸ் நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஓ, வாட் இஸ் ஸ்போர்ட்டிவ்ல செமையா பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரைட் நவ்? நான் ஆன்லைன் சேனல்ல விஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்சோ ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஓகே. ஸோ யூடியூப் சேனல், ரைட்? என்ன மாதிரியான அவேர்னஸ் நீங்க கொடுக்குறீங்க யூடியூப் சேனல் மூலமா? லைக் எப்படின்னா, ஃபனியான ஈவெண்ட்ஸ் அவேர்னஸ் படி பார்த்தோம்னா, நம்ம விமென்ஸ்க்காக நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் விமென்ஸ் டேபிள் சொல்லி ஒரு ஷோ பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக விமென்ஸ், அதாவது ஆல் நெகட்டிவ் பாசிட்டிவ் விமென்ஸ் சைட்ல இருந்து பண்ணுற எல்லாமே அது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அப்கமிங் அதுதான் இப்போ எங்களுது. ஓகே. ஸோ யாமினி கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். பிஃபோர் தட் என்ன சமைக்க போறீங்க? சோட்டு சமோசா. சோட்டு சமோசா. ஓகே. சோட்டு சமோசா செய்ய தேவையான பொருட்கள் இப்போ நீங்க பார்த்து வந்துருங்க. சோட்டு சமோசா தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், மைதா மாவு 1½ கப், வெங்காயம் அரை கப், கரம் மசாலா அரை தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் அரை தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. என்ன முதல்ல வேணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு பவுல் வேணும். ஓகே, இந்தாங்க பவுல். நெக்ஸ்ட் ஹாட்டா மைதா, வாட்டர், சால்ட். ஸோ இதை வந்து என்ன பண்ண போறோம்? பொரிக்க போறோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு சப்பாத்தி டோ மாதிரி பண்ணிட்டு, நெக்ஸ்ட் சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டு, அது செமி சர்க்கிள் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போறோம், பொரிக்க போறோம் இல்லையா? ஸோ அப்போ லாஸ்ட்டாக தான் பொரிக்க போறோம். நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டோ ரெடி பண்ணிடுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த மாவு, அந்த சமோசாக்கான அந்த மாவு வந்து ரெடி பண்றாங்க. மைதா. ஓகே. ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோ. ஓகே. நெக்ஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட், லைட்டா பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்டர், தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி அப்படின்னும் பொழுது இது ஒரு சமோசா ரேஞ்சுக்கு வருது இல்லையா? பதமா வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா தோசை மாவு மாதிரி வந்துடும் இல்லையா? யா, சேம் சப்பாத்தி டோ எப்படி பண்றோமோ அதே கன்சிஸ்டன்சி தான். ஆஹா. ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்துட்டு டிஷ்யூ பேப்பர்ல டிப் பண்ணி எடுக்கணும். அதுல இருக்க வாட்டர் எல்லாம் எதுக்காகன்னா அது வந்துட்டு கிரன்ச்சியா வரும். நம்ம ஏன்னா ஃப்ரை பண்ண போறோம் இல்லையா? ஓகே. ஸோ ஃப்ரை பண்ண போறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து கடாய் சூட் பண்ணிக்கலாமா? யா, ஆயில் போட்டு. ஸோ மாவு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஓரமா வச்சிருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பிளேட், அப்புறம் ஸ்லைஸ் பண்ண ஆனியன். ஓகே. இந்த பிளேட் அண்ட் ஆனியன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து நீங்கள் எடுக்க போறீங்க இல்லையா? இப்போ நானே யூடியூப் பார்த்து தான் இந்த சமோசா கற்றுக்கிட்டேன். பிகாஸ் சமோசானா நிறைய பேர் நினச்சிருக்காங்க பெரிய ப்ராசஸ். ஆமாம். இது வந்துட்டு ஒரு நாள் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த டோ ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கரம் மசாலா, சில்லி பவுடர் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஓமம்லாம் போட்டு ஊற வச்சு மறுநாள் தான் பண்ணி அதை சாப்பிடுவாங்க. ஸோ தேவைப்படுற அன்னைக்கு அது நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளஸ்னா, இப்படிலாம் கூட பண்ணலாமா அப்படின்ட்டு பார்க்க வைக்கிறது. ஓகே. ஸோ கொஞ்சம் எவ்வளோ கரம் மசாலா அண்ட் எவ்வளோ மிளகாய் தூள் போட்டிருக்கீங்க? மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சால்ட்.
அடுத்தபடியா சால்ட் தேவையான அளவுக்கு. பட் இந்த வெங்காயத்துல போட்டுருந்தா கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கறி அதுவும் சாப் பண்ணது. ஸோ குட்டி குட்டியா பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை குட்டி குட்டியா கருவேப்பிலையை நறுக்கி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, லைட்டாக இது பண்ணிட்டு. சமைக்கிறதுல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுக்கல. நிறைய நாள் வந்துட்டு நான் வீட்டில் அம்மா வெளியில் போயிடுவாங்க, ஷாப்பிங் அது இதுன்னு போயிடுவாங்க. பசிக்கிறப்போ நான் எப்பவுமே வெளியே. என்ன உல்டாவா இருக்கு? யூஸ்வலா வந்து பொண்ணு தான் ஷாப்பிங் அது இதுன்னு வெளியே போவாங்க, எங்க அம்மா ஷாப்பிங் அது இதுன்னு வெளியே போயிடுவாங்க. ஓகே, போயிடுவாங்க. ஸோ பசிக்கிறதுனால என்ன சொல்றது, வீட்டில் தனியாக இருக்கிறப்போ என்னால் சும்மா அடிக்கடி கடைக்கு போயிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. ஓகே, ஸோ அப்படிதான் பசினால தான் சமைக்க கற்றுக்கிட்டேனே. ஸோ சப்பாத்தி அப்படின்னும் போது யூஸ்வலாக கோதுமை மாவு தான் இருக்கும். பட் இதில் மைதா மாவு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சோட்டா சமோசா நம்ம செய்ய போகிறோம். நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எங்க அம்மா வந்து பூரி செய்யறதுக்கு இதை மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம தவா ஆன் பண்ணிடலாமா? தவா ஆன் பண்ணியாச்சு. அது பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி மைதா தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒட்ட வைக்க போகிறோம், அப்படியே பண்ணால் இது வந்து ஒட்டாகுது. ஸோ அதனால அது ஒட்ட வைக்கிறதுக்காக பேஸ்ட் பண்ணி வச்சு அது ஒரு கம் மாதிரி ரெடி பண்ணலாம். ஓ ஓகே, ஒரு சமோசா செய்யறதுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் இருக்குதான் இல்லையா? மைதா ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணி திக்காக கம் மாதிரி பேஸ்ட் மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய நம்ம வந்து அப்படியே போட்டுடலாம். ஸோ இது லைட்டா அப்படி உப்பி வந்த உடனே நம்ம எடுத்துடுறோம் இல்லையா? பபிள்ஸ் வரும். உப்பி வந்தால் சப்பாத்தி அது. ஏன்னா நீங்க மெல்லிசா பண்ணிருக்கிறதால பபிள்ஸ் தான் வரும், உப்பி வராது. ஓகே, இதுல எத்தனை சமோசா வரும்? 2. ஏன்னா நான் செமி சர்க்கிளா கட் பண்ணனால 2 தான் வரும். அவ்வளவுதான் வருமா? சோட்டா சமோசா சொன்னீங்களே, குட்டியா தானே இருக்கும். குட்டி நான் ஃபோல்ட் பண்ணுவேன்ல, இப்போ அது குட்டி ஆயிடும். ஓகே, போதும் இல்லையா? ரொம்ப மெல்லிசாயிட போதும். ஆக்சுவலி இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. நம்ம ஏன் கட் பண்ணணும்? இப்படி வந்தாலே வராதா? கரெக்டா? கரெக்ட். ஆயில் போட்டுடணும் பேன்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து சமோசாவை பொரிச்சு எடுக்க போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நாம செய்யக்கூடிய சோட்டா சமோசா ரொம்ப லைட்டாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும். ஸோ சமோசா செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல பபிள்ஸ் வந்துச்சு. இது எடுத்துடலாம். ஓகே, ஸோ 2 சப்பாத்தியுமே வந்து ரெடி, நல்லா ரோட்டி மாதிரி ரெடி பண்ணிடணும். அடுத்தபடியாக நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கட் பண்ண போறோம். 2த்தையுமே வந்து சரிசமமாக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அப்படியே கத்தி எடுத்து கட் பண்ணிடலாம். ஸோ தட் 2 சப்பாத்திக்கு 4 சமோசா வரும், 4 சோட்டா சமோசா வரும். சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த பீஸ் இருக்கு இல்லையா? ஆமா, இதை எடுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து பேஸ்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு லிக்விட் மாதிரி கொடுத்துருந்தீங்க இல்லையா? ஸோ ஆடியன்ஸ், இதுதான் வந்து ஆக்சுவலி மெயினான ஒரு விஷயம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே இது மாதிரி சப்பாத்தி பண்ண தெரியும், பட் அதை வந்து சுருட்டி அதை வந்து சமோசாவா பண்றது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க. இன்னும் குட்டியா வேணும்னா வந்துட்டு இதுலயே பாதி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெஃப்ட் சைடு இந்த ரைட் சைடு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இது நல்லா கம் மாதிரி இருக்குமா? ஷூரா? ஷூர். அந்த அப்ளை பண்ணிட்டு. ஸோ இந்த பேஸ்ட் என்னென்ன அப்படின்றது நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், இருந்தாலும் உங்களுக்காக சொல்றது. பேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு, தண்ணி இல்லையா? ஸோ 2த்தையுமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மைதா மாவு வந்து நல்லா அந்த ஒரு திக்னஸ் கொடுக்கும் அண்ட் அந்த கம் மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனியன், அதுவும் ஆனியனில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா ட்ரை பண்ணியாச்சு ஒரு டிஷ்யூ போட்டு. அண்ட் அடுத்தபடியாக மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணோம், அதாவது கரம் மசாலா அண்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணி ஒரு பக்கம் வந்து நம்ம வச்சுருக்கோம். கவர் பண்ணிட்டு இந்த எண்ட் வந்து நம்ம ஸ்டஃப் உள்ள கொடுத்தோம்னா பேக் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ அந்த கலவை வந்து நம்ம இது பண்ணிக்கலாமா?
லெஃப்ட் சைட் அண்ட் இந்த ரைட் சைட், ரைட்டா? பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணோம், இங்கே ஃபுல்லாக வந்து இந்த மைதா இருக்கு இல்லையா, தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மைதா போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டா அது ஒட்டிக்கும். அது உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டஃப் உள்ள போட்டு திரும்பியும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ திரும்பியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோம். தட்ஸ் ஆல். ஸோ நம்ம அப்படியே சமோசாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே எடுத்துடலாமா? சரி, இந்த ப்ரௌன் கலரில் வந்த உடனே இந்த சமோசாவை இப்படி நம்ம எடுத்துடணும். தட்ஸ் ஆல். செய்முறை: முதலில் ஒரு பவுலில் கோதுமை மாவு, மைதா மாவு, உப்பு சேர்த்து நன்கு பிசைந்து எடுத்துக்கொள்ளவும். பின்பு வெங்காயத்தின் மேல் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, கறிவேப்பிலையை சேர்த்து கலந்து எடுத்துக்கொள்ளவும். பின்பு மாவு கலவையில் உருட்டி தவாவில் சுட்டு எடுத்த பின்பு சிறியதாக வெட்டி கொண்டு முக்கோணம் வடிவத்தில் மைதா மாவு பேஸ்ட் தடவி ஒட்டிக்கொண்டு வெங்காய கலவையை ஸ்டஃப் செய்து ஃபார்ச்சூன் எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சுவையான சோட்டு சமோசா தயார். கொஞ்சம் சாஸ் தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கு. இந்த கிறிஸ்பினஸ் உடைய சவுண்ட் உங்களுக்கு கேட்டிருக்கோம். அதுதான் வந்து இதோடைய ஸ்பெஷாலிட்டியே. ரொம்பவே நல்லா இருக்கு. உள்ள இருக்க ஸ்டாஃப் இன்னும் வரல. இருங்க. ஒரு பக்கம் ரொம்ப கிறிஸ்பியான ஒரு அந்த மேல இருக்க அந்த ஃப்ளேவர், உள்ளுக்குள்ள வந்து நல்ல காரமா இருக்கு. நல்லா அது சாப்பிடும்போது ஒரு பக்கம் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, இது ஒரு பக்கம் காரசாரமாக சூப்பரா இருக்குங்க. சூப்பரான சமோசா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆனியன் சமோசா எங்களுக்காக நீங்க சமைச்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ஷோவில் என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனியில் இருக்கோம் இல்லையா, தேனியை தாண்டி கொஞ்சம் தூரம் இருக்கிற லோவர் கேம்பில் தான் இருக்கிறோம். கெடா வெட்டு அப்படின்றது வந்து இந்த பக்கம்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவுக்கு வந்து இந்த கெடா வெட்டுன்றதை வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. அதில் சமைக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம். என்ன சமைக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு கேட்டுருவோம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? ரேணுகா. என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? கறிசோறு குழம்பு. கறிச்சோறு குழம்பு. அந்த கடா வீட்டில் சமைக்கக்கூடிய கறிச்சோறு குழம்பு தான் வந்து சமைக்க போகிறாங்க. கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறி குழம்புலாம் வைக்கும்போது கறிச்சோறு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பாரம்பரியமாகவே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வந்து இந்த குழம்பு வந்து செய்வீங்க இல்லையா? ஓகே. இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து இந்த குழம்பு செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து கறிச்சோறில் நிறையவே சாப்பிட்ருக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் சமைக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கறிச்சோறு குழம்பு. இந்த கறிச்சோறு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாமா? கறி சோறு குழம்பு தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 3 தேக்கரண்டி, பட்டை 2, கிராம்பு 1, கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கடா வீட்டில் செய்யக்கூடிய அந்த கறிச்சோறு குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. கறிச்சோறு குழம்புனா ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த ஒரு திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா கறியெல்லாம் வச்சு ஒரு குழம்பு செய்வாங்க. அதுதான் கறிச்சோறு குழம்பு அப்படின்வாங்க. ஆனால் அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வெறும் சமையல் மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துடைய பாசமும் நேசமும் எல்லாமே கலந்துருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் ஒன்றா கூடி அந்த திருவிழாவாக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி அவங்க எல்லோரும் ஒன்றா சமமாக உட்காந்து சாப்பிட்றது தான் வந்து இந்த குழம்பு. இந்த குழம்புக்குள்ளே வெறும் சமையல் மட்டும் கிடையாது, அந்த சந்தோஷமும் இருக்குது. அந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் இருக்குது. ஓகே, சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல என்ன பண்ண போகிறோம்? அடுப்பு பற்ற வச்சிருவோமா? அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு பேன் வச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? சட்டி பாத்திரம் சூடாயிரட்டும். சூடாகிறனால அடுத்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தாளிப்பு தான் ரெடி பண்ண போறோமா? இதில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து மட்டன் சமைக்க போகிறோம். எவ்வளோ மட்டன் எடுத்துருக்கோம்? இப்போ இன்னைக்கு வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கோம். 1/2 கிலோ. இப்போ ஆடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா
டைப்ஸ் ஆஃப் ஆடு இருக்குது. ஒரு செம்மறி ஆடுன்னுவாங்க, வெள்ளாட்டு கறின்னுவாங்க. எந்த கறி வந்து நல்லா இருக்கும் சமையலுக்கு? வெள்ளாட்டங்கறி தான் வெள்ளாட்டங்கறி தான் நல்லா இருக்கும். செம்மறி ஆடை விட வெள்ளாட்டங்கறினா எல்லா அதாவது உடம்புக்கு முடியாதவங்களும் எல்லாரும் சாப்பிடலாம். செம்பரி ஆடு வந்து உடம்புக்கு திக்கா ரஃப்பா இருக்கும், சாப்பிட்றவங்க வந்து உடம்புக்கு ஒத்துக்கிறாது சிலருக்கு. அதனால சில பேருக்கு வந்து ஒரு அலர்ஜி இருக்கும் இல்லையா? ஓகே, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து வெள்ளாட்டங்கறி. எவ்வளவு கறி நம்ம எடுத்துருக்கோம்? 1/2 கிலோ எடுத்துருக்கு. 1/2 கிலோ. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்த கறியை? பாயில் பண்ணி வச்சிருக்கேன். லேட் ஆகுன்றதுனால பாயில் பண்ணி வச்சிருக்கேன். மட்டன் வந்து லேட் ஆகும் அது வேகிறதுக்கு, அதனால பாயில் பண்ணிருக்கீங்க. ஒரு மட்டன் இப்போ 1/2 கிலோவா? அது 1/2 கிலோ எவ்வளவு நேரம் வேக வைக்கணும்? குக்கர்ல வந்து கொஞ்சம் இந்த நார்மல் மட்டனா இருந்தா 3 விசில் போதும். இல்லைன்னா ஒரு 5 விசில் விடணும். 5 விசில் வைக்கணும். வெறும் தண்ணி மட்டன் தானா, வேற எதுவும் ஆட் பண்ணிருக்கீங்க? சால்ட் கொஞ்சம் போட்டுருக்கேன். உப்பு கொஞ்சமா போட்டுருக்கீங்க. உப்பு, தண்ணி, 1/2 கிலோ கறி. 1/2 கிலோ கறிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? நம்ம ஒரு அளவு திட்டமா ஊத்திக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் ஊத்திக்கலாமா? ஒரு சின்ன டம்ளர்ல 1/2 டம்ளர். திருப்பி நம்ம வந்து குழம்பு வைக்கும்போது ஆட் பண்றதுனால அதை வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊத்திருக்கோம். தேவைக்கு. இப்போ அடுப்பு காஞ்சிருச்சு. தேவையான எண்ணெய் ஊத்திடலாமா? கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஓகே. சமைக்கிறதுக்கு தேவையான ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் போதுமா? போதும். ஓகே. ஃபார்ச்சூனில் சமைக்கும் போது ஃபுட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் லைட்டாக இருக்கும். ஓகே. ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் நேரம் வந்து காயணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. காஞ்சிருச்சா? காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போட்டுருமா? ஓகே. எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டாச்சு. ரெண்டும் சேர்ந்து போட்டிருக்கோம். கொஞ்சமாக ஒரு கை அள்ளி போட்டுருக்கோம்ல, அது நல்லா வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பட்டை கிராம்பு வச்சிருக்கோமா? பொடி பண்ணி வச்சிருக்கீங்க? அதில் இருக்கு. இல்லை, ஓகே, முழுசா ஒரு இருக்கு. பட்டை கிராம்பு பவுடர்னா கொஞ்சம் ஸ்மெல் பிடிக்காது இல்லையா? அதுக்காக தேவைக்கு ஏற்ற மாதிரி பட்டை. நம்ம இந்தியன் ஸ்பைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணம் உள்ள ஒரு ஸ்பைசஸாகவே இருக்குது. கிராம்பாக இருக்கட்டும், இந்த பட்டையாக இருக்கட்டும், இந்த கிராம்புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மையை போக்கக்கூடிய அவ்வளோ குணங்கள் வந்து இருக்குது. விஷத்தையே முறிக்கக்கூடிய ஒரு குணம் வந்து இந்த கிராம்புக்கு. அதே மாதிரி ஜீரண சக்தி, சோம்பு. ஆமாம், உடம்பை குறைக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டை இருக்குல்ல, பட்டையை வந்து பவுடர் பண்ணி அதை வந்து ஒரு ஹாட் வாட்டரில் கலந்து குடிச்சோம்னா நம்மளுடைய கொலஸ்ட்ராலும் குறையும். போட்டுருமா அந்த கிராம்பு? 2 கிராம்பு எடுத்துக்கிட்டோம். சோம்பு கொஞ்சம். சோம்பு போட்டுருமா? கொஞ்சம் போட்டுருமா. சோம்பு கொஞ்சம் போட்டாச்சு. வேற அப்புறம் கொஞ்சம் வெடிக்கட்டும். கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம். வெடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் தான் போடணும். எவ்வளோ வெங்காயம் தேவை 1/2 கிலோ கறிக்கு? ஒரு 100 வெங்காயம். 100 இருக்காதுல்ல? 100ல் வந்து ஒரு 50 வெங்காயம் நம்ம தாளிக்கிறதுக்கும், தேங்காய் கூட கொஞ்சம் அரைக்கணும். மசாலா அரைக்கவும் போகிறோமா? ஆமாம், பச்சையாக தான் அரைக்கணும். ஓகே. இந்த மசாலா அரைக்கிறது தான் இந்த குழம்புலேயே வந்து ருசியான ஒரு விஷயம். போட்டுருமா அதில்? கொஞ்சம் போட்டுருவோம். 50 போடலாம்ல? பாதி போட்டுருவோம். 50 வெங்காயத்தை போட்டுக்கிட்டோம். அதை வந்து வதக்கிட்டு இருக்கோம். இதில் மசாலா வந்து தனியாக வேற அரைக்க போகிறோம். தனியாக அரைச்சி குழம்புக்காக தாளிப்பு தான் ரெடி பண்ணுறோம். தாளிப்பு ரெடி பண்ணிட்டோம். மசாலா வந்து நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி 16 வகையை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம். அரைச்சே வச்சிருக்கீங்க? மசாலா இங்கே இருக்கா? இருக்கு, அது நடுவில் இருக்கு. இதுவா? ஓகே. மசாலா ஆல்ரெடி ரெடியாக இருக்கு. இதில் என்னென்னலாம் அப்படி கலந்து அரைச்சி வச்சிருக்கீங்க? இதில் வந்து மிளகா வத்தல், மல்லி. சரி, 1 கிலோ அதை அரைக்கணும்னா எப்படி அரைப்பீங்க சொல்லுங்க? 1 கிலோனா லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவோம் கடையில். அது மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க. அவங்க இல்லைன்னா கடையில் சொல்லிட்டா கொடுத்துருவாங்க. 1 கிலோ மல்லிக்கு எவ்வளோ வேணும்னு சொன்னால் அவங்களே கொடுத்துருவாங்க. சரி, என்னென்னலாம் இருக்குதுல்ல அந்த அளவு சொல்லுங்க. எப்படி அளவு வந்து 1 கிலோ மல்லி. வத்தல் வந்து காரம் அதிகமாக வேணும்னா 3/4 கிலோ போடணும். இல்லைன்னா 1/2 கிலோ தான் நார்மல். நான் வந்து இப்போ 3/4 கிலோ போட்டிருக்கேன். 400 ஜீரகம். 400 சோம்பு ஒரு 100. மிளகு 50. கசகசா 50. பெருங்காயம் கொஞ்சம். பட்டை கிராம்பெல்லாம் ஒரு 50 மில்லி. 50 கிராம்லாம் கொஞ்சம் கம்மி. அப்புறம் வந்து கடுகு ஒரு 50. கடலைப்பருப்பு ஒரு 100. அப்புறம் பச்சரிசி ஒரு 100. மஞ்சள் தூள் ஒரு 150. அதாவது விரலி மஞ்சள் மஞ்சள் அது ஒரு 150 மஞ்சள். வேற மறந்துட்டு யோசிக்கிறேன். ஆமா, யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாமே சொல்லிட்டாங்க. 16 விஷயங்கள் 16 வகை வந்து நம்ம இதெல்லாம் வந்து காய வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கணும். இது வந்து நம்ம கறி குழம்பு, வறுவல், மீன் குழம்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு நான்வெஜ் செய்யறதுக்கு சூப்பரான ஒரு மசாலா எப்படி அரைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காய வைக்கணும், நீங்க ரோஸ்ட் பண்ண வேணாமா? இல்ல வேண்டாம். காய வச்சு அரைச்சா போதும். ஓகே. மசாலா எப்படி அரைக்கணும் அழகா சொன்னீங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. வேற என்ன பண்ணணும்? வெங்காயம் வந்து கருவேப்பிலை போட்டுருமா? கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா.
கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருமா? கொத்தமல்லி, புதினா கொஞ்சமா கொத்தமல்லி, வதக்கிக்கலாமா? வதக்குங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா மூணுமே கொஞ்சமா போட்டிருக்கோம். இது வாசனையும் கூட. கொத்தமல்லியும் புதினா வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. மோஸ்ட்லி வந்து நம்ம இந்தியன் ஃபுட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டே வந்து மருந்தாவே நமக்கு வந்து அதிகமா நம்ம நான்வெஜ்ல எல்லாம் வந்து சேர்த்தாதான் நல்லா இருக்கும். கருவேப்பிலை கூட வந்து பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. வெறும் ஒரு 10 கருவேப்பிலை வந்து நம்மளுடைய தொப்பையே குறைக்கும் அப்படின்லாம் வந்து நானே வந்து கேள்விப்பட்டிருக்கேன். வேற என்ன இருக்கு கருவேப்பிலை பத்தி? கருவேப்பிலையில வந்து நிறைய சாப்பிட்டோம்னா முடி வளரும். கருவேப்பிலை வந்து தொகையில அரைச்சு சாப்பிடலாம், பொடி பண்ணி சாப்பிடலாம், முடி வளரும். நல்லா அயன் கண்டென்ட் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது நல்லா வந்து எண்ணெயில வதங்கிட்டு இருக்கு. வேற என்ன பண்ணணும் நம்ம? இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாமா? ரெடியா ரெண்டும் சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாவே இருக்கு. எவ்வளவு போடணும்? ஒரு ஸ்பூன் போடணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாமா? வதக்கிக்கலாம். வேற என்ன ஆட் பண்ணணும்? வேற கொஞ்சம் நல்லா இது வதங்கவும் வேக வச்ச கறியை ஆட் பண்ணணும். இதில் ஆட் பண்ணிடலாமா? போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறம் கறியை ஆட் பண்ண போறோம். கறி எப்படி தண்ணியோட ஆட் பண்ண போறோமா இல்ல தண்ணி இல்லாம? தண்ணி முதல்ல எடுத்து போட்டு அப்ப திருப்பி தண்ணி சேர்த்து தண்ணியை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கறியை மட்டும் போடணும், அப்புறம் தண்ணியை போடணும். இது நல்லா வதங்கணும் இல்லையா? ஆமா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் ஆட் பண்ணியிருக்கிற இந்த மசாலா மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கொட்டிடலாமா? வேக வச்ச கறியை மட்டும் போடணும்ல? கறியை வந்து இதில் போட்டாச்சு. ஆக்சுவலி ஒரு சாயந்தரமா நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சோம். இது மழை அடிவாரம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இருட்டிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, நம்ம நைட்டு டின்னருக்கு வந்து சாப்பிட்ருவோம். இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட போகிறது ஒரு அருமையான கறி சோறு விருந்து. நல்லா சாப்பிடலாம். அது ரேடுங்க அம்மா எனக்காக சமைக்கிறாங்க. நான் போடுங்க. தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வெறும் கறியை மட்டும். கறி சோறு குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா வந்து இந்த குழம்புல வந்து இந்த கறி வந்து நல்லா சாரணும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கணும்ல? எவ்வளோ நேரம் ஆகுமா? ஒரு 10-20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் வதக்கணுமா இல்லை மூடி வச்சிடணுமா? இல்லை, இதை நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டு மசாலா ஆட் பண்ணிடுவோமா? ஓகே, இப்போ ஆட் பண்ணிடுவோம். மூணு ஸ்பூன் போட்டாச்சு. இது நார்மலான காரத்துக்கு. காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க இருப்ப போகிறவங்க கொஞ்சம் என்ன சேர்த்து போட்டுக்கலாம். இன்னமும் சேர்த்து போட்டுக்கலாம். ஓகே, நார்மலான ஒரு காரத்துக்காக வந்து இந்த கறி சோறு குழம்பு வந்து செஞ்சுருக்கோம். இந்த குழம்போட டேஸ்ட்டே வந்து இந்த கறியில் மட்டும் கிடையாது, இந்த மசாலாவில் தான் மெயினாக இருக்குது. எப்படி அரைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாமா? கொதிக்க வச்சிடலாம். ஓகே, இந்த தண்ணியை ஊற்றலாமா? அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் அரைச்சது விழுது இருக்குது, அதையும் ஆட் பண்ணிடுவோமா? எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஊற்றிடுவா? ஊற்றிடுவோம். ஓகே, ஏன்னா குழம்பு வேணும்ல. ஆமாம், குழம்பு வேணுன்றதுக்காக இந்த தண்ணி ஊற்றுறோம். தண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறி வேக வச்ச அந்த தண்ணியை தான் வந்து ஊற்றிருக்கோம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கீங்க. எவ்வளோ தேங்காய்? கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயமாக அரைச்சி வச்சுருக்கீங்களா? எவ்வளோ தேங்காய் அரைச்சிருக்கீங்க இதில்? ஒரு கால் மூடி. இதுக்கு எவ்வளோ தேவைப்படும்? இதுக்கு வந்து ஒரு அரை மூடி தேவைப்படும். அரை மூடி. ஓகே, அப்புறம் எவ்வளோ வெங்காயம் தேவைப்படும்? அதான் ஒரு 50 வெங்காயம் சொன்னீங்க. 50 வெங்காயம். ஆமாம், முதலே ஒரு 50 போட்டோம். இன்னொரு 50 நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ வெங்காயமும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம். அதை போட்டுருவோமா? போட்டுருவோம். கரண்டி அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 கரண்டி. 2 கரண்டி அளவு. அது கொதிச்சு இந்த கறியெல்லாம் வெந்துருச்சுன்னா நம்மளுடைய கறிச்சோறு குழம்பு ரெடி ஆயிரும். ஓகே, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாத்திரம் நிறைய கடா வெட்டும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் செய்வீங்க. ஓகே, அந்த மண் மனம் மாறாம பாரம்பரியமான ஒரு சமையல் வந்து இன்னைக்கு சமைச்சிருக்கோம். கறிசோறு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிருச்சுன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் இல்லையா? சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திருவிழாவில் செய்யக்கூடிய அந்த கறிச்சோறு குழம்பு எப்படி செய்யறதுன்ற ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துருக்கோம்.
செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, பட்டை, கிராம்பு, சோம்பு, சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிய பின்பு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, வேக வைத்த மட்டன், மிளகாய்த்தூள், அரைத்த தேங்காய், வெங்காயம் விழுது சேர்த்து கிளறிக்கொண்டு உப்பு சேர்த்து வேகவிட்டு இறக்கினால் ருசியான கரிசோறு குழம்பு தயார். திருவிழா அப்படின்னு வந்தால் இந்த கறி குழம்பு இல்லாமல் ஒரு திருவிழாவே வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகாது. அந்த கறி குழம்பு ரெடியாக இருக்குது. அது கூட சாப்பிட்றதுக்கு சுட சுட வெள்ளை சோறும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோமா? குழம்பு கொதிச்சு நல்லா இதாகிடுச்சு. கறி எடுத்துக்கிட்டுங்களா வைங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து ஒரு திருவிழாவில் சாப்பிட்டு பாருங்க. இந்த மலை அடிவாரத்தில் சுட சுட போதும். சாப்பிட்டு பார்ப்போமா? ஓகே, அப்படியே பிசைஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ தான் சமைச்சது இல்லையா? முதல்ல அதோடைய வாசனை பா அருமையாக இருக்குது. ஒரு கறியோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி தான் இருக்குன்னு. ஆஹா, இன்னொரு வாய் கூட அள்ளி சாப்பிடலாம் போல. அம்மா வேற லெவலில் பண்ணிட்டீங்க. ஒரு கோயில் திருவிழாவில் போய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு அந்த மாதிரி இருக்குது. குழம்பு கொதிச்சுட்டே இருக்குது. நான் கையை கழுவலை, கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவிக்கிறேன். சாப்பிட்றேன் ஃபுல்லாக. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நான் இன்னைக்கு தி ரெசிடென்ஸ் டவர் மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சவுத் இந்தியன் டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் என்ன கேட்டிங்கன்னா கொள்ளு மசியல் காய்கறி தொக்கு. அதாவது நம்ம தொக்குனாவே என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு தேவையான இந்த வெஜிடபிள்லேருந்து எதெல்லாம் மேஷ் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் தொக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கம்ஃபர்டபுளாக இப்படி பண்ண முடியுமோ பண்ண போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துருங்க. அதுக்கு பிறகு நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொள்ளு மசியல் காய்கறி தொக்கு. தேவையான பொருட்கள்: கொள்ளு மசியல் 1/4 கப், மஞ்சள் பூசணிக்காய் 1/4 கப், சேனைக்கிழங்கு 1/4 கப், சின்ன வெங்காயம் 6, பூண்டு 4 பல், காய்ந்த மிளகாய் 2, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, தனியா தூள் 1/2 தேக்கரண்டி, முந்திரி விழுது 1 தேக்கரண்டி, தேங்காய் பால் 1/4 கப், சீரகம் 1/2 தேக்கரண்டி, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. தொக்கு எப்படி பண்ணுறோமோ அதே கான்செப்டில் பண்ண போகிறேன். ஆனால் அந்த தொக்கில் வந்து ஒரு சேஞ்சஸ்க்காக ஒன்று பண்ண போகிறேன். இங்கே கொள்ளு நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கொள்ளு மசியல்னா எப்படின்னா, நான் இப்போ உங்கள் கொள்ளு பாயில் பண்ணால் குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுக்கும். அதனால் கொள்ளு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொள்ளு பாயில் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த கொள்ளுலேயே 2 சாம்பார் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், தனியாத்தூள். அது ஆஃப் டன் ஆன பிறகு இந்த மஞ்சள் தூள், தனியாத்தூள், சில்லி பொருள்லாம் போடணும். கொஞ்சம் பாயில் பண்ண டைம்லேயே நீங்கள் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இந்த கொள்ளு எல்லாத்தையும் 1 or 2 கதில் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணி வச்சுன்னா, அப்படியே மத்து இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் எல்லாம் கீரை கடைவாங்க மத்து. இந்த கீரை கடையிற மத்தில் வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த எண்ணெய், இந்த ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைண்ட் ஆயில், இந்த எண்ணெயை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுறேன். அந்த காய்கறி தொக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த காய்கறி தொக்குனா என்ன ஆட் பண்ண போகிறேன்? கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. வேக வச்ச எங்கிட்ட இருக்க சேனைக்கிழங்கும், பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், சேனைக்கிழங்கு, இந்த மஞ்சள் பூசணிக்காய், அதாவது கல்யாண பூசணிக்காய் சொல்லுவாங்கல்ல, அந்த கல்யாண பூசணிக்காய் சேனையை நல்லா பாயில் பண்ணி தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸை இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எதுக்காக இந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, உங்களுக்கு அந்த தொக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த தொக்குனா இந்த வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ண போகிற தொக்கு தான். கொஞ்சம் மேஷ் ஆகும், கொஞ்சம் மேஷ் ஆச்சுன்னா பைண்டிங் ஆகும். அதனால தான் இதை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சீரகம் போட்ட பிறகு சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம், இந்த சின்ன பூண்டு, காஞ்ச மிளகாய், சீரகம், கருவேப்பிலை எல்லாமே இதில் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், பேசிக் மசாலா நம்மக்கிட்ட இருக்க இந்த மஞ்சள் தூள், தனியாத்தூள்லாம் போடுறேன். வீட்டில் குழம்பு மசாலா இருந்ததுன்னா அந்த குழம்பு மசாலா போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தனித்தனியாக இருந்தால் தான் போடணும் அவசியம் இல்லை. வீட்டில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். புளிப்புக்காக நான் ஆல்ரெடி அந்த கொள்ளுலேயே நான் புளி தண்ணி போட்டிருக்கேன். அதனால் புளிப்பு இருக்கும். இப்போ அந்த மசாலா நல்லா குக் பண்ணுங்கள்.
இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கேஷ்நட் பேஸ்ட்டு, பச்சை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேஷ்நட் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டும் இதில் போட்டிருக்கோம். அதாவது ஒரு ஸ்பூன் வந்து கேஷ்நட் பேஸ்ட் போடுறேன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் போட்டால் போதும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண லைட்டாக அந்த கலர் மாறும். இதுக்கப்புறம் வாட்டர் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா வெஜிடபிளில் தண்ணி வாட்டர் இருக்குது, நம்மகிட்ட இந்த கொல்லுலேயும் தண்ணி இருக்குது, அந்த வெஜிடபிள்லேயும் தண்ணி இருக்குது. ஸோ அதனால் டைரெக்டாக இருக்கிற தண்ணியிலே வந்து நல்லா அப்படி குக் பண்ணுங்கள். பூசணிக்காய், கொஞ்சம் தண்ணி, வேக வச்ச காயோட தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சேனக்கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய் மட்டும்தான் போடணும், வெள்ளை பூசணிக்காய் ஆட் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் போட்டோன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்காது, அந்த பைண்டிங்கும் அந்த இனிப்பு தன்மை கொடுக்காது. ஸோ வெள்ளை பூசணிக்காயில் உங்களுக்கு எப்பவுமே அந்த இனிப்பு தன்மை கிடைக்காது. இந்த கல்யாண பூசணிக்காயில் உங்களுக்கு அந்த இனிப்பு தன்மை கிடைக்கும். ஸோ அதனால் இந்த சேனக்கிழங்கு, இந்த மஞ்சள் பூசணிக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு திருப்பி நல்லா குக் பண்ணுறேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொள்ளு வந்து இதில் ஆட் பண்ணுறேன். கொள்ளு மசீல் டிஷ்ஷோட பேர்லேயே இருக்குது, இந்த கொள்ளு இதில் ஆட் பண்ணுறேன். இந்த கொள்ளு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கொள்ளு ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக இந்த பவுலில் ப்ளேஸ் பண்ணுறேன். என்ன பார்த்தீங்களா, நல்ல ஒரு சூப்பரான கொள்ளு மசேல் காய்கறி தொக்கு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த டிஷ் எப்படி பண்ணுறது சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பாருங்கள், அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள், தண்ணீர் சேர்த்து வேக வைக்க வேண்டும். பின்பு முந்திரி விழுது, தேங்காய் பால், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் பூசணிக்காய், சேனைக்கிழங்கு, உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். பின்பு அதனுடன் கொள்ளு மசியல் சேர்த்து கலந்து கொண்டு இறக்கினால் ருசியான கொள்ளு மசியல் காய்கறி தொக்கு தயார். சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர். எனக்கு அந்த சாப்பிடும்போது அந்த கொள்ளில் அந்த புளியெல்லாம் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த புளி போட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஃபீல் எப்படி வருதுன்னா, அந்த ரசம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த சார் டேஸ்ட், அந்த புளிப்பு தன்மை தெரியும் பார்த்தீங்களா, அதே மாதிரி அதே டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பஞ்ச் எனக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த காரம், அந்த தேங்காய் பேஸ்ட்டு, ரிச்னஸ்க்காக அந்த கேஷ்நட் பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம். நல்லா ஃபஸ்ட் கிளாஸான ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சுவையான ஒரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செப்தினா. இது ஹஞ்சரப்பட்டி பவர் பை ஃபார்ச்சூன் சன்லைட் ரிப்பன் சன் ஃபாய். See you, bye bye. Take care.